சூர்யா அண்ணாவும் சொல்லிட்டார். ஏன்னா உள்ளதாக வந்தோடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, 2 படத்தை மீறி தான் இந்த படம் இருக்கும், ஆனால் அதோடு இது கம்பேர் மட்டும் பண்ணாதீங்கன்னே சொல்லிட்டார். அதனால் அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு படம், புது முயற்சினா படம். ஒரு மியூசிக் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்க முடியும், நேச்சுரல் மியூசிக் வச்சு இப்படியும் படம் பண்ணலான்றது புது முயற்சி. டைரக்டர் வாழ்த்துக்கள், சூர்யா அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையிலேயே சூர்யா அண்ணன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒன்றுமே இல்லை, இப்போ சாதாரண மக்கள் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்த லவ் விஷயத்துக்கு வீட்டில் இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா சில விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் லவ்வை சேர்த்து வைக்கணும், அந்த சேர்த்து வைக்கணுமா இல்லையான்றதை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்தது. கிளைமேக்ஸில் நானாக இருந்தால் என்ன டெசிஷன் எடுத்திருப்பேன் அப்படின்றத வந்து என்னை திங்க் பண்ண வச்சிருக்கு இந்த படம். சூரியனை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை, கருடன், அந்த மாதிரி நிறைய விதவிதமான படங்கள் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப தரமான நடிப்பு வெளிப்படுத்திட்டுருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்டிங் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு அந்த கேரக்டராகவே அந்த வாழ்ந்துருக்காப்புல. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த மதுரை சைடில் அந்த ஸ்லாங்கு அதெல்லாமே போட்டு பேசும்போது வந்து அப்படியே அந்த இடத்துக்கே நம்ம போகிற மாதிரி இருக்குது. அவருடைய கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன். ஹீரோயினுக்கு டைலாக்கே இல்லைண்ணா. அவங்க உட்காந்த மாரியே தான் இருக்குது, டைலாக்லாம் இல்லை. நல்லா இருந்தது. அவங்க ஒரே ஒரு டைலாக் தான், அடிக்க மட்டும் செய்யணுமா, அந்த டைலாக் மட்டும் தான் பேசுகிறாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதில் அதிகமாக யாருக்குமே டைலாக்லாம் இல்லைண்ணா. ஒரு ஆட்டோவில் உட்காந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரம் இந்த ட்ராவலிங்லேயே தான் போகுது. நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப டியூரேஷன் கம்மியாக இருக்குது. அது ஒன்று தான் குறை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூரியோட யதார்த்தமான நடிப்பு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனபெல்லா வந்துட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சும்மா அந்த பாட்டு பாடுற சீன் வந்துட்டு முதற்கொண்டு அழகாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். எனக்கு அந்த டியூரேஷனே தெரில ப்ரோ. நான் உட்காந்து தான் தெரியும். வெளில வரும்போது ஒரு எவ்வளோ நேரம் போச்சு எதுவுமே தெரில. எனக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. காலைல கிளம்பிக்குள்ளே தான் போய்ட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. டோட்டலாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா கதாபாத்திரமும் செம்மையாக இருந்தாங்க. அந்த சேவல், அந்த பையன் ஒருத்தன் வருவான், அதெல்லாம் தாண்டி அந்த ஆட்டோவில் 3 பேர் மட்டும் தான் போகணுன்னு அனுமதினு ஒன்று எழுதியிருப்பாங்க. அதில் தீ இல்லாமல் அனுமதி தான் இருக்கும். அதில் வந்து எல்லாமே அழகாக இருந்தது. இப்போ நம்மளே ஒரு எடுத்தால், இப்போ மொபைல்லையே நம்ம ஒரு வ்ளாக் எடுத்தால் அந்த மாதிரியே இருக்கும். நான் படம் நல்லாவே இருக்குது. படம் அந்த ஃபைட் சீன் இருக்குது, சும்மா அதை ஃபேமிலிக்குள்ளே, அது சூப்பர். அது ஏன்னா எல்லாம் கிளாப்ஸ் தட்டான். மியூசிக் இல்லைன்றது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு போர் அடிக்கும். நானே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். போக போக வந்துட்டு நீங்கள் லைஃப் ஒன்று அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மியூசிக் இல்லாத லைவ் சவுண்ட் வச்சு நான் படங்கள் வந்து குறைவு தான். ஸோ அதில் வந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து இப்போ எப்படின்னா, ஒரு மியூசிக்னா எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய மெனக்கெட்டு பிஜிஎம்லாம் போடுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் லைவ் சவுண்டை வச்சு அந்த 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 இடத்துல நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுக்குது. பிரதர், இது வந்துட்டு ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சூப்பராக கனெக்ட் ஆகும் பிரதர். அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு தான் எடுத்தது நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சூரி பார்ப்பார், வேற ஒரு பொண்ணுக்கு பண்ணுறதை பார்ப்பார். அந்த பொண்ணுக்கு பண்ணுறதை வந்துட்டு பார்த்துட்டு இதை நம்ம பொண்ணுக்கு பண்ணணுமா நினச்சாரா, இல்லை இவருக்கு பேய் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களான்ட்டு அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு தொண்டை கட்டியிருக்கும் போல், தொண்டையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்துட்டு அவருக்கு வந்து சுண்ணாம்பு தடை இருப்பாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ அது ஏன் மெயின்டைன் பண்ணாங்கன்றதை நான் நோட் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு மற்ற சீக்வன்ஸு மாண்டேஜஸ் எல்லாமே நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு படம் வந்துட்டு அந்த பொண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் போகும். அந்த பொண்ணு அங்கே எப்படி இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க கூட ஒரு அந்த சேவல் ஒன்று இருக்கும். அந்த சேவலையும் அந்த பொண்ணையும் வந்துட்டு தான் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த சேவலுக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு. பாஸ்ட்டில் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சேவலை நீங்கள் கவனிக்கும் போதே இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கே போக போக புரிஞ்சிடும். காதலை பற்றி தான் சொல்ல வருது. நம்ம பெண்கள் எத்தனையோ பெண்கள் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாரோட தங்கச்சி அக்காவும் லவ் பண்ணும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டோன்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இருக்கோம்ல. அந்த மென்டாலிட்டியில் சூரிய இருப்பார். அவரோட புரிதல் தான் இந்த படம் நம்ம புரிய வைக்கும். அந்த கிளைமேக்ஸில் அவர் ஒன்று புரிஞ்சுப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா வைப்பு கிடையாது, மியூசிக் கிடையாது, ஃபைட் சீன் கிடையாது. ஆனால் ஒரு புது விதமான படம். ஒரு லவ். இன்னும் இந்த கேஸ்டெல்லாம் பார்க்காதீங்கன்றதை பொறுத்து தான். இப்போ இன்னும் கேஸ்ட்டை பார்த்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அது மக்களுடைய கருத்து. மியூசிக்லாம் இல்லை. நான் முன்னாடி இந்த டால்மி அட்மாஸ்பியர் அந்தமாரி போயிட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை புதுசாக வந்து பார்க்குறவங்க ஒரு புதுவிதமான இதுவாக இருக்கும். நேச்சுரல் எஃபெக்ட்ஸில் கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்கும். நெகட்டிவ்னு வந்துட்டு யாருமே சொல்ல முடியாது பிரதர். எல்லா படத்தில் கேஸ்டிங்கே ரொம்ப கம்மி தான். ஒரு 10 பேர் 15 பேர் தான் படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. அதெல்லாம் நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஒருத்தவங்க பேசவே இல்லைனா கடுப்பாகும்ல, அந்த கடுப்பு ஆச்சு. கடைசியில் ஒன்று பேசினா அப்போ தான் புரிஞ்சிச்சு அவன் பேசாமல் இருந்தது நியாயம் தான் அப்படின்னு. படம் பிடிச்சி பார்க்கலாம். 5க்கு 4 ரேட்டிங் தரலாம்.